இந்த எபிசோடில் நம்ம சி ஷார்ப்பில் ஸ்ட்ரிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் நம்ம அரேஸ் அண்ட் லிஸ்ட்டை பற்றி பார்த்தோம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் எழுதுனீங்கன்னா சி ஷார்ப்பை பொறுத்த வரைக்கும் அது 4 ஸ்ட்ரிங், அதாவது MOON இந்த 4 ஸ்ட்ரிங்கையும் ஒன்றா சேர்த்தது தான் மூன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். அதாவது ஸ்ட்ரிங்குன்ற ஒன்று வந்து கிடையவே கிடையாது. சி ஷார்ப்பை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் அப்படிங்கிற ஒன்று தான் இருக்குது. இந்த கேரக்டரை ஒன்று சேர்க்கறது தான் சி ஷார்ப் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து சொல்லுது. இது சி ஷார்ப்புக்குன்னு இல்லை, பொதுவாகவே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அரே அப்படிங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ கலெக்ஷன் ஆஃப் எந்த டேட்டா வேணாலும் இருக்கலாம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிக்டாக எந்த டேட்டா டைப் மேலே இருக்கக்கூடாது, சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்கிற கேரக்டர் தான் அண்ட் அதனுடைய கலெக்ஷன் தான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுவும் கலெக்ஷன், அரேவும் கலெக்ஷன். ஸோ அதனால வந்து நம்மளால் ஸ்ட்ரிங்கையும் இட்ரேட் பண்ண முடியும் அண்ட் அதே மாதிரியே அரேல பண்ணக்கூடிய நிறைய ஆப்ரேஷனை நம்ம ஸ்ட்ரிங்கை வச்சும் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் எழுதுறேன். ஸ்ட்ரிங் எழுதுனா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்குன்னு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கலாமா? நான் சென்டென்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு எப்பயுமே ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் போடணும். ஸோ திஸ் இஸ் எ சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து கொடுத்துக்கிறேன். சரி, இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் இன்டென்ஷனலாக வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ட்ரிம்னு ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம், அதாவது இந்த வீடியோவோடைய எண்டில். ஸோ அதனால வந்து நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டு திஸ் இஸ் எ சென்டென்ஸ்னு கொடுத்துட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு திருப்பி வந்து ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது மொத்தமுமே நம்மளுடைய ஸ்ட்ரிங். ஓகேவா? இப்போது வழக்கம் போல் எப்படி வந்து இண்டெக்ஸை வச்சு நம்மளால் வந்து ஒரு டேட்டாவை எடுக்க முடியுமோ அரேல, இதுலேயுமே இண்டெக்ஸ் வச்சு எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து நான் console டாட் ரைட் லைன்னு கொடுத்துட்டு சென்டென்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே 0ன்னு போட்டேன்னா எனக்கு வந்து அந்த எம்டி ஸ்பேஸ் வந்து இப்போ பிரிண்ட் ஆகும். .NET ரன்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஒன்றுமே இல்லை இல்லையா? ஸோ இதுதான் வந்து அந்த எம்டி ஸ்பேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்பேஸை வந்து நான் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து டீன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இதை வந்து நம்ம லூப் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் ஈச் வந்து நம்ம லூப் பண்ணோம் இல்லையா? var character in sentence console.writeline character வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இது வழக்கம் போல மொத்த சென்டென்ஸையுமே வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ பார்த்தாலே தெரியுதா? திஸ், அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பேஸு, அப்புறம் இஸ், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸு, அதுக்கப்புறமா ஏ, ஒரு ஸ்பேஸு, சென்டென்ஸு, தென் ஃபுல் ஸ்டாப்பு, தென் ஸ்பேஸ். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. சரி, இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து சில முக்கியமான மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டு லோவர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பேர் பார்த்தாலே தெரியும், டு லோவர்ன்னு இருக்கிறதுனால இது எல்லா ஸ்ட்ரிங்கையுமே வந்து லோவர் கேஸாக மாற்றும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா console டாட் ரைட் லைன் கொடுத்துட்டு சென்டென்ஸ் டாட் டு லோவர்னு கொடுத்துட்டு நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் .NET ரன் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் திஸ் இஸ் எ சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதே மாதிரி தான் டு அப்பர்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்பர் கேஸில் வந்து மாற்றும். ஸோ .NET ரன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்பர் கேஸில் வந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றிடும். ஸோ இங்கே வந்து நான் எழுதிடுறேன். செகண்ட் ஒன் வந்து நம்ம டு அப்பர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ட்ரிம்ஸ் எக்ஸ்ட்ரா ஒயிட் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல நான் ட்ரிம்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல .NET ரன் நான் பண்ணி காட்டினேன்னா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வராது. ஸோ நான் உங்களுக்கு வந்து லூப்பில் போட்டு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்ட்ரிங்குன்னு போட்டுட்டு trimmed sentence equal to sentence dot trimன்னு போட்டுட்டு நான் கால் பண்ணிடுறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம லூப் போட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. console டாட் ரைட் லைன் கொடுத்துட்டு எல்லா கேரக்டரையுமே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல .NET ரன் கொடுங்க.
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வராது. ஸோ அதே மாதிரி ட்ரிம் வந்து நடுவில் இருக்க ஸ்பேசஸ் வந்து எதையுமே மிஸ் பண்ணாது. மொத்தமாக அதாவது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதையும் லாஸ்ட்ல இருக்கிறதையும் மட்டும் தான் வந்து ட்ரிம் பண்ணும். ட்ரிம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸாக வந்து கொடுக்கும், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து உங்களுக்கு கொடுக்கும். தென் இப்போ வந்து இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது ஒன் சப்ஸ்ட்ரிங். ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங் மெத்தட் வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். இது என்ன பண்ணுன்னா கிரியேட் எ நியூ ஸ்ட்ரிங் ஃப்ரம் தி எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இது வந்து புதுசாக ஒரு ஸ்ட்ரிங்கே வந்து உருவாக்கும் ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரிங். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏ சென்டென்ஸ் இருக்குதா, இப்போ இதில் வந்து எனக்கு இந்த திஸ் மட்டும் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த திஸ்ஸை மட்டும் தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த சென்டென்ஸ் மட்டும் வேணும்னு தெரிஞ்சதுன்னா இந்த சென்டென்ஸை வந்து தனியாக எடுத்துக்கலாம். இல்லை இந்த திஸ்ல பாதி இந்த சென்டென்ஸ்ல பாதி வேணும், இது மட்டும் ஒரு ஸ்ட்ரிங்காக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஸ்ட்ரிங் substring equal to sentence dot substring நான் கொடுத்துட்டு, ஸோ இதை வந்து நம்ம ரெண்டு வேலை பண்ணலாம். ஸோ நான் வந்து இதை substring 1ன்னு போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மட்டும் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் 0 1 2 3 4 ஓகேவா 5th இண்டெக்ஸ்லேருந்து நான் கொடுத்துக்கிறேன். அதாவது இந்த திஸ் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்பேஸையும் வந்து இக்னோர் பண்ணிடும். இஸ்ல இருந்து உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த 5 அதாவது வெறும் இண்டெக்ஸை கொடுக்குறது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா புது சப்ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். சப்ஸ்ட்ரிங் 2 வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த இஸ்ஸும் இந்த ஏவும் மட்டும் இருந்தால் போதும். இந்த திஸ்ஸும் வேணாம், இந்த சென்டென்ஸும் வேணாம். ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும்னா இதுக்கு வந்து 2 பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணணும். சென்டென்ஸ் டாட் சப்ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு அதே 5th இண்டெக்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு மொத்தம் எத்தனை கேரக்டர்னு பாருங்க, 1 2 3 4. ஸோ இந்த ஏ வந்து 4வது கேரக்டர். ஸோ இந்த இடத்துல வந்து டோட்டல் லென்த்தை வந்து நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த இஸ் அந்த ஸ்பேஸ் அந்த ஏ இது எல்லாமே வந்து சேர்ந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இப்போ கான்சோல் பண்ணி காட்டுறேன். சப்ஸ்ட்ரிங் 1ன்னு போட்டுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி கீழே வந்து சப்ஸ்ட்ரிங் 2ன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இஸ் ஏ சென்டென்ஸ்னு வந்துருச்சு. செகண்ட் ஒன் வந்து இஸ் ஏ அது மட்டும் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து செகண்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலைன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் லென்த் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ லென்த்தோ அது மட்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து நியூ சப்ஸ்ட்ரிங்கில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சப்ஸ்ட்ரிங் மெத்தட். ஸோ அடுத்து வந்து ரிப்ளேஸ் மெத்தட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஒரு கேரக்டரை இன்னொரு கேரக்டரை ரிப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? ரிப்ளேஸ் எ பர்டிகுலர் கேரக்டர் வித் அனதர் கேரக்டர். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே delete பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரிங் ரிப்ளேஸ்டு சென்டென்ஸ்னு போட்டுக்கலாமா ஈக்குவல் டு. ஸோ இதை வந்து எப்படி பண்ணணும்னா சென்டென்ஸ் டாட் ரிப்ளேஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எதை வந்து நீங்கள் ரிப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த எஸ்ஸை வந்து ரிப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ எஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. என்னவோ வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்ணலாம்னா ஈயா வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கான்சோல் டாட் ரைட் லைன் கொடுத்துட்டு ரிப்ளேஸ்டு சென்டென்ஸை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். .NET ரன் கொடுங்க. ஸோ இருக்கிற எல்லா எஸ்ஸுமே வந்து ஈயா மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அவுட்புட் பார்த்தாலே தெரியும். இருந்த எல்லா எஸ் அதாவது இந்த எஸ் இந்த எஸ் இந்த எஸ் 3 எஸ்ஸுமே வந்து ஈயா மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ரிப்ளேஸ் மெத்தடு. சரி, அடுத்து வந்து 6வது மெத்தடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தடு, அதாவது ஸ்பிளிட் மெத்தட் அப்படின்னு. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை அரேவாக கன்வெர்ட் பண்ணும். ஸ்ட்ரிங்கை அரேவாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ நான் இங்கே வந்து எழுதுறேன் பாருங்க, கன்வெர்ட் ஸ்ட்ரிங் டு அரே. ஸோ இந்த மெத்தட் வந்து பர்டிகுலராக எதுக்கு யூஸ் ஆகும்னா ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதாவது வந்து கோடிங் இன்டர்வியூஸில் கொடுக்குற ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸ்ட்ரிங் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளால டேரெக்டாக சால்வ் பண்ண முடியலன்னா அரேவா மாற்றி நம்மளால சால்வ் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அரேவை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்னு போட்டுட்டு அரே பிராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வார்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ வார் ஸ்பிளிட்டட் சென்டென்ஸ் ஈக்குவல் டு சென்டென்ஸ் டாட் ஸ்பிளிட்னு வந்து கொடுத்து கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது என்ன பண்ணுன்னா ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஸ்பேஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கு முன்னாடி இருக்க கேரக்டர் எல்லாத்தையுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த திஸ்ஸை வந்து
ஒரு அதாவது வந்து அரேல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டாகவும் இந்த இஸ்ஸை வந்து தனியாகவும் இந்த ஏவை வந்து தனியாகவும் இந்த சென்டென்ஸை வந்து தனியாகவும் வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுறோம். ஸோ இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு லூப் பண்ணி காட்டுறேன். வார் ஐட்டம் இன் ஸ்பிளிட்டட் சென்டென்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ ஃபார் ஈச் வரும். தென் கோட் பிளாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு console.writeline போட்டுட்டு ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல .NET ரன் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்துருச்சா? திஸ் இஸ் எ சென்டென்ஸ்ன்னு போட்டுட்டு கடைசியாக இருக்க இந்த எம்டி ஸ்பேஸும் தனியாக ஒரு எலிமெண்ட்டாக வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து காட்டிடுச்சு. ஸோ அதாவது வந்து இந்த இடத்துல எத்தனை ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கீழேயும் வந்து 3 லைன் வந்து நமக்கு சென்டென்ஸ்க்கு அப்புறம் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பிளிட் அப்படிங்கிறது. மேபி வந்து இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இந்த ஸ்பேஸை வேணா ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணி காட்டுறேன். .NET ரன் கொடுங்க. ஸோ திஸ் இஸ் எ சென்டென்ஸ்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ பொதுவாகவே கோடிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. இந்த ஆர்மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தடு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கோடிங் ப்ராப்ளம்ஸ் வந்து தனியாக செக்ஷன் போட போகிறோம். அது போடும்போது இந்த ஸ்ட்ரிங்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் a nice day.